ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. தண்ணி அளவு அதிகமாகிடுச்சுன்னா தோசை வராது. அதே மாதிரி கட்டிப்படாமல் பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா. நீங்கள் வேணும்னா இதில் வந்து கேரட், பீன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த சண்டே வந்து காலையில் எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோதனையான சண்டேயாக தாங்க இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு வந்ததே கொஞ்சம் லேட்டு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. சரி, நம்ம சிலிண்டர் தான் ஆஃப் பண்ணியிருப்போன்ட்டு அதையும் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா சிலிண்ட்ரு காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதை சிலிண்டரை மாற்றிட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தா தோசை மாவு சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தாங்க இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி ரெடி பண்ணேன். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் தோசைக்கல் வச்சு நம்ம ரெடியாக இருக்கிற மாவை நல்லா ஊற்றினா கிறிஸ்பியான சூப்பரான தோசை ரெடிங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு லன்ச் மெனு ரெசிபியும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்குங்க. கூடவே நான் வந்து நேற்று முட்டை குழம்பு வச்சுருந்தேன். அதை கூட இந்த தோசையை சேர்த்து